நண்பர்களே, நீங்க ரெகுலரா டெலகிராம் அப்ளிகேஷனை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ இல்லை. தைரியமா இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். யாருக்காக இந்த வீடியோ நான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராம் அப்ளிகேஷனை இப்போதான் சார் நான் டவுன்லோட் பண்ணி ஒரு சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும், இல்லை என்னோட ஃபோனில் டெலகிராம் அப்ளிகேஷன் இல்லை, நான் டவுன்லோட் பண்ண போறேன், ஸோ அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பொருந்தும். ஸோ இந்த வீடியோவில் நான் 5 தெரிந்த விஷயங்களை இவங்களுக்காக நான் சொல்ல போறேன். மறுபடியும் அதுக்காக என்ன பண்றீங்க, நிறைய லைக்ஸ் கொடுத்துங்க. லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா நிறைய புது புது விஷயங்களை என்னால் ஷேர் பண்ண முடியும். இது ஒரு எனக்கு பூஸ்ட் மாதிரி, அதாவது ஊக்குவிப்பு மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதில் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப்பில் புது அப்டேட்டை நீங்கள் உடனுக்குடனே எதிர்பார்க்க முடியாது. இந்த டெலகிராம் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா அதில் நிறைய புது விஷயங்களை வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அதான் டெலகிராமோட ஒரு தனித்தன்மை அப்படி சொல்லலாம். அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு இமேஜ் இருக்கு அப்படி சொல்லலாம், அவங்களுக்குன்னு தனி ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த டெலகிராம் அப்ளிகேஷனில் தெரிந்த 5 முக்கியமான விஷயங்கள், அதாவது நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இவங்களுக்காகவே நான் வந்து இந்த வீடியோ உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 5 முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பா இவங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும், அதாவது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, இந்த வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த டெலகிராமை நீங்க பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, அதாவது புதுசா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு, அதாவது உங்களுக்கு தெரியாமலே போயிடும். ஸோ அதுக்காக தொடர்ச்சியா எந்த பகுதியும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் அது விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு டெலகிராம் அப்ளிகேஷன்ல அந்த 5 முக்கியமான விஷயங்கள் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாமா. டெலகிராம்ல முதல்ல நம்ம பார்க்க போற ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க நண்பர் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. அந்த மெசேஜ் உடனே நீங்க ரீட் பண்ணணும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்திருப்பாரு. பட் உங்களுக்கு டைம் போதாது அதுக்கு ரிப்ளை பண்ணணும், அந்த மெசேஜை பார்க்கணும்ட்டு. பட் நீங்க திறந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய நண்பர் உங்களுக்கு கோபிச்சுக்கிறாரு. எப்படி கோபிச்சுக்கிறாரு, மெசேஜை ரீட் பண்ணிட்டா அதுக்கு ரிப்ளை பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கோவம் வரும். நண்பர் மட்டும் இல்ல, ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், வேற யாராவது இருக்கலாம். சோ அந்த மெசேஜை நீங்க ஓபன் பண்ணாமலே அந்த மெசேஜ்ல என்ன வந்திருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கணுமா, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். டெலகிராம் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அதுல ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் பிக்சரை நீங்க டேப் பண்றது மூலமா யார் உங்களுக்கு என்ன மெசேஜ் அனுப்புறாங்களோ நீங்க உள்ள போய் பார்க்காமலே அந்த மெசேஜ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதாவது இப்போ நீங்க அதை முழுமையா ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவருக்கு நீங்க ரிப்ளை பண்ணணும். அதுக்கு பதிலாக அந்த ப்ரொஃபைல் பிக்சரை அழுத்தி டேப் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா என்ன மெசேஜ் அனுப்புறாங்களோ நீங்க அப்படியே படிச்சிட முடியும். ஒரு சின்னதா படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். முழுமையா படிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் மேலே ஸ்வைப் பண்ணுங்க, முழுமையா நீங்க படிச்சுக்கலாம், ரிப்ளையும் பண்ணலாம். டெலகிராம் அக்கௌண்ட்ல ரெண்டாவது நம்ம பார்க்க போற ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜை நீங்க ஓபன் பண்ணி படிச்சிட்டீங்க, அதுக்கு ரிப்ளையும் பண்ணிட்டோம். அதுல இருந்து நீங்க எக்ஸிட் ஆகணும். எப்படி எக்ஸிட் ஆகுறது, எக்ஸிட் பண்றது மட்டும் இல்ல, எக்ஸிட் ஆகி நீங்க மெயின் லிஸ்ட்ல போயிடும். அதாவது எல்லா ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய அந்த மெயின் லிஸ்ட்டுக்கு நீங்க போகணும். அது எப்படி நம்ம பண்றது தெரிஞ்சுக்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெலகிராம் அக்கௌண்ட்ல ரெண்டாவது நம்ம பார்க்க போற ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராம் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஃபாலோவரை ஓபன் பண்ணுங்க. இப்போ நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருந்து எக்ஸிட் ஆகி மெயின் லிஸ்ட்டுக்கு நீங்க போகணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், லெஃப்ட்ல இருந்து ரைட் நீங்க ஸ்வைப் பண்ணுங்க. ஸ்வைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நீங்க மெயின் லிஸ்ட்டுக்கு வந்துடலாம். உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்ல மூணாவது நம்ம பார்க்க போற ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் அந்த நண்பருக்கு வந்து அவர் அனுப்புகிற மெசேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வச்சு நீங்கள் ஒரு ரிப்ளை பண்ணுறீங்க. அது எப்படி பண்ணுறது, சிம்பிள் தாங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னா வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். டெலகிராமில் மூணாவது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராமில் நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜை ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. அந்த மெசேஜை நீங்கள் வந்து அந்த மெசேஜை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு வழக்கம் போல் டெலகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு நபரோட அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க, சேட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அவர் சென்ட் பண்ண மெசேஜை வச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு மெசேஜை வந்து சென்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு என்ன பண்ணுறீங்க, ரைட்லேருந்து லெஃப்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணுறீங்க. ஸோ பண்ணிட்டீங்களா, ஒருத்தர் வந்து வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்காரு, அதை வச்சுக்கிட்டே நான் வந்து ஒரு மெசேஜை நான் டைப் பண்ணி இந்த மாதிரி சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் நாலாவது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஸ்டிக்கர் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க. அதாவது டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக ஸ்டிக்கர் அனுப்ப நினைக்கிறீங்க. டெலகிராமில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து குட்டியோண்டி இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கர் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதே நேரத்தில் நீங்கள் அந்த ஸ்டிக்கர்ஸை வந்து கவர்
தவறுதலா அனுப்பிட்டீங்கன்னா அதை ரிசீவ் பண்ண நபர் வந்து உங்க மேல கோவப்படலாம். அதுக்கு முன்னால அந்த ஸ்டிக்கர்ஸ் என்ன மாதிரி ஃபீலிங்ஸை அவருக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கறத முதல்ல நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அனுப்பலாம். அந்த ஒரு வசதியை இந்த டெலகிராம் கொடுத்திருக்காங்க. சோ ஸ்டிக்கர்ஸ் நீங்க அனுப்பும் போது வரக்கூடிய வீடியோல இந்த மாதிரி பயன்படுத்தி பார்த்துட்டு, அதாவது செக் பண்ணி பார்த்துட்டு உங்க நண்பருக்கு அனுப்பலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போய் செக் பண்ணிடலாம். டெலகிராம் அக்கவுண்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஸ்டிக்கர்ஸ் நீங்க அனுப்பும் போது டெலகிராம்ல வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்டிக்கர்ஸ் அப்படி உடனே அனுப்பிடுவீங்க. பட் அந்த ஸ்டிக்கர்ஸ்ல எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமலே நீங்க அனுப்பிட்டீங்கன்னா ரிசீவ் பண்றவங்க உங்க மேல டென்ஷன் ஆகலாம், பயங்கரமா கோவப்படலாம். அதுக்கு அந்த ஸ்டிக்கர்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்க அதை செக் பண்ணலாம். அது எப்படி செக் பண்றது? டெலகிராம் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா மெசேஜுக்கு பக்கத்துல ஒரு ஸ்டிக்கர்ஸ் ஒரு ஐகான் இருக்கும். அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுல குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். அதை நீங்க அழுத்தி டேப் பண்ணீங்கன்னா சென்டர்ல அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து பெருசா வந்து உங்களுக்கு காட்டும். உதாரணத்துக்கு நான் ஸ்டிக்கர்ஸை அழுத்தி டேப் பண்றேன், ஆனா ரிலீஸ் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்க சென்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் போயிடும். இந்த மாதிரி சென்டர்ல ஒரு ஸ்டிக்கர், சின்ன ஸ்டிக்கர் வந்து சென்டர்ல டிஸ்பிளே ஆகும். அதாவது ப்ரிவைவ் அப்படிம்பாங்க. கீழே பாத்தீங்கன்னா சென்ட் ஸ்டிக்கர்ஸ் வரும். அப்புறம் ஷெட்யூல் இருக்கு, வியூ பேக். இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தலாம். ஸ்டிக்கர்ஸை அனுப்புறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் அந்த ஸ்டிக்கர்ஸ் கொடுக்கும் அப்படின்ட்டு. உங்களுடைய டெலகிராம் அக்கவுண்ட்ல 5வது நம்ம பார்க்க போற ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டெலகிராம் அக்கவுண்ட்ல நீங்க ஆடியோவோ இல்ல வீடியோவோ சென்ட் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா அதை லாக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு அனுப்ப முடியும். அந்த மாதிரி ஒரு வசதி இந்த டெலகிராம் அக்கவுண்ட்ல இருக்கு. அதை எப்படி நீங்க பயன்படுத்துறது தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய டெலகிராம் அக்கவுண்ட்ல அடுத்த பார்க்க போறது வந்து பயனுள்ள ஒரு விஷயம் அப்படி சொல்லலாம். டெலகிராம் அக்கவுண்ட்ல ஆடியோ வீடியோவை எப்படி லாக் பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்க டெலகிராம் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. ஏதாவது ஒரு நபரோட சாட்டை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாட்டம் ரைட்ல ஒரு மைக்ரோஃபோன் இருக்கும். அதை நீங்க ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணுங்க. டேப் பண்ணீங்கன்னா இது வீடியோவா மாறும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, வீடியோவை அப்படி ஹோல்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, அதே வீடியோ ஐக்கான மறுபடியும் டேப் பண்றீங்க. டேப் பண்ணும்போது ஆடியோக்கு வந்துடும். ஆடியோவை நீங்க என்ன பண்றீங்க, டேப் இந்த டெலகிராம் எக்ஸ் வந்து டெவலப்பர்ஸ்க்காக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். எந்த ஒரு புது ஃபீச்சர் வந்தா கூட இதுல முதல்ல டெஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து டெலகிராம்ல வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த டெலகிராம் எக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை என்னால பார்க்க முடியுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே நீங்க ரிசீவ் பண்ணக்கூடிய மெசேஜ், அந்த மெசேஜை வந்து மறுபடியும் நீங்க வந்து செலக்ட் பண்ணி ரிப்ளை பண்ணணும். இல்ல அந்த மெசேஜை யாருக்காவது நீங்க ஃபார்வர்ட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா 1 by 1 டேப் பண்ணி செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணுவீங்க, ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. பட் இந்த டெலகிராம் எக்ஸ்ல இந்த ஃபீச்சர் வந்து எப்படின்னா, நீங்க டாப்ல ஒரு மெசேஜை நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் லாஸ்டா ரிசீவ் பண்ண ஒரு மெசேஜை செலக்ட் பண்ணுங்க. இன் பிட்வீன்ல நிறைய மெசேஜ் இருக்கும். அதை நீங்க செலக்ட் பண்ண தேவையில்லை. அதையும் நீங்க செலக்ட் பண்ணா நம்ம ஸ்டேட்டஸ் பார்ல வந்து ஒரு ஐகான் இருக்கு. அதை ஜஸ்ட் நீங்க டேப் பண்ணீங்கன்னா போதும். நீங்க அந்த டாப்லயும் பாட்டம்லயும் இடையில உள்ளதை ஈஸியா செலக்ட் பண்ணிடலாம். மொத்தமா நீங்க செலக்ட் பண்ணி ரிப்ளை பண்ணலாம். அதே நேரத்தில் ஃபார்வர்டும் பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் டெலகிராம் எக்ஸ்ல இருக்கு. கூடியளவில் இது டெலகிராம் அக்கௌண்ட்ல மெயின் அக்கௌண்ட்ல வரலாம். எப்போ வரும் தெரியல. பட் இதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பயன்படுத்தி பார்த்துடலாம். அடுத்ததா டெலகிராம் அக்கவுண்ட்ல பார்க்க போற ஃபீச்சர் என்னன்னா, இது ஒரு போனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ஃபைனலி டெலகிராம் அக்கவுண்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ஒரு போனஸ் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபீச்சரை வந்து எப்படி நம்ம செக் பண்ணி பயன்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நீங்க நார்மலான டெலகிராம் அக்கவுண்ட்ல பயன்படுத்த முடியாது. அதுக்கு பதிலாக டெலகிராம் எக்ஸ் இருக்கு. இது டெவலப்பருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். அந்த டெலகிராம் எக்ஸை நீங்க ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு நீங்க ஒரு சேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. சேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். அது எப்படி செலக்ட் பண்றது? 1 by 1 செலக்ட் பண்ணி தான் நமக்கு இது வரைக்கும் பழக்கம். பட் இதுல ஒரு வித்தியாசமான ஒரு புது விஷயத்தை அறிமுகப்படுத்துறாங்க. ஜஸ்ட் டாப்ல உள்ள ஒரு மெசேஜ் செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பாட்டம்ல ஏதாவது ஒரு மெசேஜ் நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா டாப்ல ரைட் மார்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்டா நீங்க ரைட் மார்க் ஆயிடுச்சு. இன் பிட்வீன்ல வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்க மாட்டீங்க. இதையும் நீங்க செலக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணீங்க, டாப்ல வந்து ஸ்டேட்டஸ் பார் பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 லைன் இருக்கா, அதை ஜஸ்ட் டேப் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக செலக்ட் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 8 கான்வர்சேஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்படி நீங்கள் ஈஸியாக யாருக்கு வேணாலும் சென்ட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்களை டெலகிராம் எக்ஸில் கொடுத்துருக்காங்க. அநேகமாக இந்த ஃபீச்சர் வந்து டெலகிராமில் வரலாம். எப்போ வரலாம் அப்படின்னு தெரியல, பட் வரும், பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த டெலகிராம் அப்ளிகேஷனில் 5 தெரிந்த விஷயங்களை அருமையாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை பத்தி ஒரு 2 வரி கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள அழகான ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்கு. அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.